மார்ச் 7ஆம் தேதி ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தினுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட். அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிவேர் ஆஃப் ரூமர்ஸ், டோன்ட் பேனிக், வதந்திகளை நம்பாதீர், பதட்டமடையாதீர் அப்படின்னு சொல்லிட்டு, நியூஸ் சர்க்குலேட்டிங் ஆன் சோசியல் மீடியா அபவுட் ஷார்டேஜஸ் ஆஃப் பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, பிஎன்ஜி அண்ட் எல்பிஜி ஆர் ஜஸ்ட் ரூமர்ஸ். அதாவது எல்பிஜி, பெட்ரோலு இதெல்லாம் ஷார்ட்டேஜ் ஆக போகுது அப்படின்னு பரவுகிற செய்திகள்லாம் ரூமர், அதெல்லாம் நம்பாதீங்க. த கண்ட்ரி ஹேஸ் சஃபிஷியன்ட் ஃபியூவல் ரிசர்வ்ஸ் அண்ட் த சப்ளை இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். நம்ம நாட்டில் சஃபிஷியண்டான ஃபியூவல் ரிசர்வ்ஸ் இருக்குது, சப்ளை ரொம்ப நார்மலாக நடக்குது. அவாய்ட் ரூமர்ஸ், ட்ரஸ்ட் ஒன்லி அஃபிஷியல் சோர்சஸ் அண்ட் ஷேர் ஒன்லி அக்யூரேட் இன்ஃபர்மேஷன். ட்ரஸ்ட் ஒன்லி அஃபிஷியல் சோர்சஸ்ன்னு போட்டிருக்கிறது யாரு? அஃபிஷியலான ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சகம். அதாவது ஷார்ட்டேஜே கிடையாது, எல்லா சப்ளையும் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஷார்ட்டேஜும் கிடையாது. எல்லாம் வதந்தி, ஷார்ட்டேஜ் வரப்போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் வதந்தி. அதே ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்பிஜி சிலிண்டர் ஒன்லி வீட்டு பயன்பாடுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, மற்றவங்களுக்குலாம் இல்லை. கமர்ஷியல் சிலிண்டருங்கிறது இல்லை. யாருக்கு கமர்ஷியல் சிலிண்டர் இருக்குதுன்னா, இந்த ஹாஸ்பிட்டல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி எசென்ஷியல் நான் டொமஸ்டிக் செக்டார்ஸ், இவங்களுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஹோட்டல்ஸுக்கோ மற்ற யாருக்குமோ கமர்ஷியல் சிலிண்டர் இப்போதைக்கு இல்லை. அப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக, ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக ஒரு டீமை நாங்கள் போட்டுக்கிறோம், கமிட்டி. அதில் 3 பேரை வச்சு நாங்கள் ஒரு டீம் போட்டிருக்கிறோம். அந்த டீம் தான் ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, இந்த டீ கடை, இவங்கள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் சிலிண்டர் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் எந்த சப்ளை பிரச்சனையும் இல்லை, பரவுறதெல்லாம் ரூமர்னு போட்டாங்க. இன்னைக்கு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பரவுனதெல்லாம் உண்மைதான்னு. அப்புறம் எதுக்கு ஒன்லி அஃபிஷியல் சோர்சஸை மட்டும் நம்புங்கிற பில்டப்லாம் எதுக்கு? மார்ச் 8ஆம் தேதி கூட போட்டிருக்கிறார். மறுபடியும் மகளிர் நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா, ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை அமைச்சர் என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னா, தி எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் அவர் சிட்டிசன்ஸ் ஆர் பீயிங் ஃபுல்லி மெட். India is in a comfortable position. There is no room for anxiety or speculation in this regard. இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஆங்ஸைட்டியோ எந்த ஸ்பெகுலேஷனுமோ எதுவுமே தேவையில்லை. இப்படி போட்டார். இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதான மாநகரங்கள் எல்லாத்துலேயும் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது மூடப்பட்டு இருக்கிறது. பெங்களூரில் இன்னைக்கு மதியத்திலிருந்தே நிறைய ஹோட்டல்ஸ் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை ஹோட்டல்ஸ் அசோசியேஷன்ஸ் அவங்களும் எங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கல, சிலிண்டர் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்க ஒரு ஹோட்டல்லாம் மூடக்கூடிய நிலை இருக்குது. ரொம்ப ஆபத்தான சூழலில் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டீ கடை போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்குது. இதில் உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த எல்பிஜி சப்ளை நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபிக் க்ளோஸரை உருவாக்கும், ஒரு பேரழிவு மாதிரியான இந்த க்ளோஸர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் பல ஹோட்டல்லேருந்து ஏற்கனவே பார்த்தோம்னா வசந்த பவன் ஹோட்டல்லேருந்து சொல்லியிருந்தாங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் எங்ககிட்ட சிலிண்டர் ஸ்டாக் இருக்குது, அதுக்கப்புறம் எங்கள் எப்படி ஹோட்டல் நடத்த போகிறோன்னு தெரியல, ஏன்னா ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு முன்னாடியே வசந்த பவன் ஹோட்டலினுடைய உரிமையாளர் அவர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தார். இன்றைக்கி பார்த்தோம்னா அன்னபூர்ணா நிறுவனம் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூரில், அந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் வெளியில் நோட்டீஸாகவே ஒட்டியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மத்திய கிழக்கு பகுதிகளில் நிலவி வரும் பிரச்சனைகள் காரணமாக உணவகத்துறையில் தற்போது எல்பிஜி எரிவாயு விநியோகத்தில் குறிப்பிடத்தக்க சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. சமையலின் முதன்மை எரிபொருள் எல்பிஜி என்பதால் தற்போதைய தட்டுப்பாட்டால் தினசரி பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறோம். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில உணவுப் பொருட்களை நாங்கள் குறைத்திருக்கிறோம், ஒரு சில உணவுப் பொருட்கள் மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெங்களூர் ஹோட்டல் அசோசியேஷன் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆயில் கம்பெனிகள் பார்த்தோம்னா 70 நாளைக்கு உங்களுக்கு சப்ளையில் எந்த டிஸ்ரப்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இதை நம்பி தான் நாங்களாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி திடீர்னு இப்போ கொண்டு சப்ளை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப உடனடியாக பெரிய ஆபத்தை இது கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா ஹோட்டல் அசோசியேஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி 20% ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டுடுச்சு சப்ளை இல்லாததுனால. இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த 2-3 நாளில் 50-60% ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலை வரும் அப்படின்னு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க கவர்மெண்ட் சொன்னதே தான் சொல்லியிருக்கிறாங்க. டொமஸ்டிக்கு
நான் டொமஸ்டிக்கில் பார்த்தோம்னா எசென்சியல் சர்வீஸாக இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல், இது மாதிரி இதுகளுக்கு மட்டும்தான் சிலிண்டர் கொடுக்கப்படும். மற்றவங்களுக்குலாம் சிலிண்டர் அவைலபிள் இல்லை இப்போதைக்கு. அதுக்கு வந்து டீம் முடிவு பண்ணி சொன்னால் தான் நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். அது வரைக்கும் சப்ளை கிடையாது அப்படிங்கிறத அவங்களும் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக அஃபீஷியலாக உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை தொடர்ந்து இந்த போர் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்திருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது அடுத்த சில வாரங்களுக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா அதனுடைய விளைவு அப்படிங்கிறது அது இந்தியாவில் ஏற்படுத்தக்கூடிய விளைவு, குறிப்பாக உலக அளவில் ஏற்கனவே வந்து கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்திருக்குது. இதனால் பெட்ரோல் விலை உயர்வு வரப்போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் அது குறிப்பாக மிக பூதாகரமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது பிரைமரியாக அதிக அளவுக்கு தன்னுடைய எண்ணெய்க்காக சார்ந்திருக்கிறது வளைகுடா நாடுகளில் தான். இந்தியாவினுடைய எண்ணெய் தேவையில் கிட்டத்தட்ட சரிபாதி இம்போர்ட் பண்ணுறதுல சரிபாதி வந்து பார்த்தோம்னா வளைகுடா நாடுகள்லேருந்து இந்த ஹார்மஸ் நீரிணை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த பகுதி வழியாகத்தான் வருது இந்தியாவுக்கு. அதே மாதிரி எல்பிஜியில் 80% எல்பிஜி தேவை அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகத்தான் இந்தியாவுக்கு வருது. இதே மாதிரி நேச்சுரல் கேஸ் அதுலேயும் ஒரு பெரும் பகுதி அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா ஈரான் மீது அமெரிக்கா போரை தொடுத்ததுனால, இஸ்ரேல் போர் தொடுத்ததுனால இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக எந்த கப்பலும் போக முடியாத மாதிரி ஈரான் வந்து ஒரு தடுப்பை ஏற்படுத்தி இருக்குது. தடுப்புனா ஏதோ கட்டையை போட்டு தடுக்கிறது மாதிரி கிடையாது. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு நீரிணை பகுதி அது. ஆனால் அந்த பகுதியில் வேறு எந்த கப்பலும் போச்சுன்னா இந்த போரின் காரணமாக அந்த கப்பல்கள் தாக்கப்படும் அப்படிங்கிற அபாயம் இருக்கிறதுனால அந்த பகுதியின் வழியாக எந்த கப்பலும் இப்போது செல்லாத நிலை இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக எவ்வளோ கப்பல் போக்குவரத்து நடந்துருந்தது, அது இப்போ என்னவா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த டிராஃபிக்கோடைய இதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக பிப்ரவரியிலுடைய கடைசியில் எவ்வளோ கப்பல்கள் போயிருந்துருக்கு பாருங்கள். அது இந்த போர் தொடங்கினதுக்கப்புறம் எப்படி குறைஞ்சி இப்போ அந்த பகுதியே எப்படி காலியாக இருக்குது பாருங்கள். அப்போ ஒவ்வொரு மாதமும் 3000 கப்பல்கள் கிட்டத்தட்ட இந்த பகுதியின் வழியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலே, 1.5 வாரத்துக்கும் மேலே பார்த்தோம்னா கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருந்த எல்பிஜி அப்படிங்கிறது ஃபுல் கட் ஆகிருக்கு. அதாவது அரபு நாடுகள்லேருந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த எல்பிஜி அப்படிங்கிறது ஃபுல் கட் ஆகிருக்கு. கச்சா எண்ணெயும் ஃபுல்லாக கட் ஆகிருக்குது. இதனால் பார்த்தோம்னா இந்தியா எவ்வளோ நாளைக்கு தன்னுடைய பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வந்து ஏற்கனவே இறக்குமதியை நம்பி இருந்த இந்தியா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நாள் வரைக்கும் இந்தியாவில் வந்து ஸ்டாக் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி அவ்வளோதான் இருக்குது இந்தியாவில். அப்போ அந்த 40 to 45 நாள் அப்படிங்கிறது தான் பெட்ரோல் டீசலுக்கு சொல்கிறேன். பெட்ரோல் டீசலுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது. எல்பிஜி விஷயத்தில் இது வேறு. ஏன்னா 80% எல்பிஜி அப்படிங்கிறது வளைகுடா நாடுகள்லேருந்து வந்ததுனால இன்றைக்கி எல்பிஜியில் உடனடியான தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி அடுத்தது நேச்சுரல் கேஸு. இப்போ இந்த எல்பிஜி தட்டுப்பாடுனால என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல இப்போ கமர்ஷியல் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நீண்ட நாட்களுக்கு இது நீடிக்கும் பட்சத்தில் இன்னும் அடுத்தடுத்து டொமஸ்டிக்லேயும் பாதிப்புகள் ஏற்படும். அப்போ கமர்ஷியலில் இப்போ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ஹோட்டலை சார்ந்து இருக்கக்கூடிய உணவுக்காக ஹோட்டல் நம்பி இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக அதிக அளவில் அர்பனைஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அர்பனைஸ் ஆகுறாங்க அப்படின்னா மக்கள் கிராமங்கள்லேருந்து பல ஊர்கள்லேருந்து வந்து வேலைக்காக குடியேறி இருக்கிறாங்க. அப்போ வேலைக்காக குடியேறி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அப்படிங்கிறவங்க, இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க ஹோட்டலுக்காகத்தான் தன்னுடைய உணவை வந்து சார்ந்திருக்கிறாங்க. ஹோட்டல்கள் வந்து மூடப்படுது, ஹோட்டல்கள் குறையுது, ஹோட்டல்களில் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய உணவு நெருக்கடியை மக்களுக்கு உண்டாக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கான நிதி இழப்பு, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கான தொழிலாளர்களினுடைய வேலை இழப்பு, ஹோட்டலை நம்பி இருக்கக்கூடிய காய்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, காய்கறி விற்கிற விற்பனையாளர்கள், இப்படி ஒரு பெரிய செயின் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து முக்கியமாக வந்து இன்றைக்கி ஆட்டோலாம் கூட பார்த்தோம்னா கேஸில் ஓடக்கூடிய ஆட்டோக்களாக பெரும்பாலான ஆட்டோக்கள் மாறி இருக்கு. அப்போ ஆட்டோக்கள் கூட ஓட முடியாத சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஏற்கனவே சென்னையில் சில இடங்களில் பார்த்தோம்னா இந்த போரின் காரணமாக இந்த
எரிவாயு எங்களுக்கு கிடைக்காததுனால இப்போதைக்கு எரிவாயு சப்ளைங்கிறது இல்லைங்கிற மாதிரியான போர்டெல்லாம் சில இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அப்போ போக்குவரத்துலையும் மிகப்பெரிய தட்டுப்பாடை உருவாக்கும். ஆட்டோவில் ஓடக்கூடிய வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பெரிய இழப்பை உண்டாக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன பட்டறைகள் அவங்களும் பார்த்தோம்னா அவங்களோட எரிபொருளுக்காக இந்த கேஸை தான் நம்பி இருக்கிறாங்க. சின்ன சின்ன தொழிற்சாலைகள் பட்டறைகள்லாம் இதுலேயும் பெரிய பற்றாக்குறை, பெரிய அளவுக்கான இழுத்து மூடக்கூடிய நிலை உருவாகும். அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு வரும். அவங்களாம் தினக்கூலியை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டெய்லி அவங்களுடைய வேஜ் அப்படிங்கிறது கிடைக்காம போகும். இப்படி மிகப்பெரிய சிக்கல் இந்த கேஸின் மூலமாக ஏற்பட இருக்குது. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தோம்னா நாங்கள் இந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக வராத மற்ற நாடுகள்கிட்டலாம் எல்பிஜி வாங்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து நாங்கள் கேஸை வாங்க போகிறோம், வாங்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வாங்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய அந்த 80% எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் இது கேஸுக்கான நிலைமை அப்படின்னா பெட்ரோல் அடுத்த ஒரு மாதத்துக்கு பிறகு இதே நிலைமை பெட்ரோலுக்கு வரும்போது அதை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தாலே கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு இருக்குது. போக்குவரத்து அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படும். பொது போக்குவரத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிட்டு போகிற லாரிகளின் போக்குவரத்திலிருந்து டூ வீலர் போக்குவரத்திலிருந்து டாக்ஸியிலிருந்து எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படும் பெட்ரோல் டீசல்னால. இதனால் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் ஏறக்கூடிய அபாயம் இருக்குது. பெட்ரோலினுடைய விலை அப்படிங்கிறதும் ஏறக்கூடிய அபாயம் இருக்குது. இப்போவே பார்த்தோம்னா சிலிண்டர்லாம் பிளாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விளைவுகள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விளைவை ஈரான் அமெரிக்கா போர் அப்படிங்கிறது இந்தியா மீது உண்டாக்கியிருக்கு. ரொம்ப குறிப்பாக இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய ஆதிக்கத்துக்காக ஈரான் மீது தொடுத்த போர் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தையே பெரும் பின்னடைவுக்குள்ள பெரிய பொருளாதார சுமைக்குள்ள தள்ளி இருக்கு. அது ரொம்பவும் குறிப்பாக இந்தியாவுக்கு தான் பெரும் தலைவலியாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா போரில் நேரடியாக ஈடுபடுற நாடுகள் ஆல்ரெடி பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக வளைகுடா நாடுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளாக இருக்கட்டும். ஆனால் போரில் நேரடியாக தொடர்பில்லாத நாடுகளில் பெருமளவில் பாதிப்பை சந்திக்கக்கூடியதாக ஆசிய நாடுகள் இருக்குது, குறிப்பாக இந்தியா இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் இந்தியாவிற்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது. ஏன்பா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால வரல. இதுல நம்ம பாவம் நம்ம ஜி அவர் என்ன பண்ணுவார், அவரை போய் கேள்வி கேட்டீங்கன்னா என்ன நீங்க உள்நோக்கத்தோட கேள்வி கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரியான உருட்டுகள்லாம் உருட்டுவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்தியாவிற்கு இந்த இடத்தில் மிகப்பெரிய கடமை இருக்குது. வரலாற்றுல சுதந்திர இந்தியா காலத்திலிருந்து இந்தியா அந்த அந்த ரோலை பிளே பண்ணிட்டு இருந்திருக்குது. ஆக்சுவலாக இந்தியா உலகமே இருமுனை நாடுகளாக நின்னப்ப இந்தியா மாதிரியான நாடுகள் அணிசேரா நாடுகள் என்ற அந்த குடைக்கு கீழே நின்றுக்கிட்டு ஒரு முக்கியமான மீடியேட்டராக ஒரு பெரிய டிப்ளமசியை இங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரோல் அப்படிங்கிறது இந்தியா அந்த இடத்தில் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவிற்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஜி இந்த போர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம்னா அவர் ஒரு சைடு எடுத்துட்டார். எப்பவுமே இந்தியா அந்த தவறை செய்தது கிடையாது. போரை தொடங்கியவர்கள் யாரோ அவங்களுக்கு ஆதரவாக நம்ம ஜி சைடு எடுத்துட்டார். அவர் நேரடியாக இஸ்ரேலுக்கு தான் போயிட்டு வந்தார். அந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அங்கே போய் விருது வாங்கினார். இவர் அவரை பாராட்ட, அவர் இவரை பாராட்ட எல்லாம் நடந்து கடைசியில் போர் ஸ்டார்ட் ஆகி குழந்தைகள் கொல்லப்பட்டு ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் அவர் கொல்லப்பட்டு அதுக்கு பிறகும் நம்ம ஜி பார்த்தோம்னா அந்த போரை தொடங்கியவர்கள் மேலே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. சரி, கண்டனம் தெரிவிக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் இறந்திருக்கிறார். அந்த ஒரு தலைவருக்கு அந்த இறப்புக்கு வருத்தம் கூட தெரிவிக்கல. ஆனா என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் பிரதமரோட நான் பேசினேன், அவர்கிட்ட நான் நிலைமைகளை கேட்டறிந்தேன் அப்படின்னு போடுறாரு. அடுத்தடுத்து கல்ஃபில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய பிரைம் மினிஸ்டர், அதிபர் இவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நான் அங்கே நடக்கக்கூடிய ஈரானுடைய தாக்குதல்களை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்போ கம்ப்ளீட்டாக இவர் பார்த்தோம்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆதரவு நிலை அப்படிங்கிறத நம்ம ஜி எடுத்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை படுகொலிக்குள் தள்ளி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த போர்ல பாஜக அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படிங்கிறது காட்டுது. அப்ப இதனால என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு காலத்துல இந்தியாவுக்கு அதிக அளவுல எண்ணெயை சப்ளை பண்ணிட்டு இருந்த நாடு அப்படிங்கிற பட்டியலில் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஈரான் அப்படிங்கிறது முதன்மையானதா இருக்கும். ஈரான் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம்னா இந்திய ரூபாயிலேயே உங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி குறைந்த விலையில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இந்திய ரூபாயிலேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்திய ரூபாயில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது இந்தியாவினுடைய அந்நிய செலவாணியை பெரிய அளவில் அதிகரிக்கிறதுக்கு பயன்படும்.
அப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்த ஈரான்ட்டு இருந்து எண்ணெய் வாங்குறத வந்து அமெரிக்காவினுடைய மிரட்டலால் நம்ம ஜி தான் 2019 ஸ்டாப் பண்ணார். அடுத்தது ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்து ரஷ்யாகிட்டையும் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜி மிரட்டினார். அப்புறம் ரஷ்யாகிட்டையும் இப்போ வாங்குறதை நிறுத்திட்டாங்க. அப்புறம் ட்ரம்ப்பே பார்த்தோம்னா இப்போ திடீர்னு சரி இந்த வாரில் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் ரஷ்யாகிட்ட ஒரு 30 நாள் மட்டும் நீங்கள் பெட்ரோல் வாங்கிக்கிறதுக்கு, கச்சா எண்ணெய் வாங்கிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்துருக்கிறாராம். பர்மிஷன் கொடுக்கறதுக்கு அவர் யாருன்னு தெரியல. அதனால் இப்போ மறுபடியும் நம்ம ஆளுங்க ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அணிசேரா நாடுகளுடைய தலைமை மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு பெரிய அளவிலான டிப்ளமசியை உலகம் முழுக்க லாபியை பண்ணிட்டு இருந்த இந்தியாவுக்கு இவ்வளவு பின்னடைவு அப்படிங்கிறது வேறு எந்த காலகட்டத்திலுமே எழுந்ததில்லை. அது நம்ம ஜியோட காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு. இன்றைக்கும் இந்த போரில் பங்கேற்காத நாடுகளில் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்தியா அப்படின்னும் போது இந்த போரை நிறுத்த சொல்லி ஒரு நெகோசியேஷனை உலக அளவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அளவிலான லாபியை பண்ணி உலக அளவில் பல நாடுகளுடைய ஆதரவை பெற்று இந்த போரை உடனடியாக நிறுத்துங்க, இதனால் இந்தியா பாதிக்கப்படுது, ஆசிய நாடுகள் பாதிக்கப்படுது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய இடத்தில் இருந்த இந்தியாவை இன்னைக்கு அமெரிக்க ஆதரவாக, அமெரிக்காவினுடைய சபார்டினேட்டாக இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியை மாற்றி நம்ம ஜி நிறுத்தியதன் காரணமாக இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஜி இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை பற்றி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறார். நாங்கள் அங்கே வாங்கிக்கிறோம், இங்கே வாங்கிக்கிறோம், சமாளிக்கிறோம் அப்படின்றத தவிர இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், இந்த போர்னால இந்தியா பாதிக்கப்படுது, ஆசிய நாடுகள் பாதிக்கப்படுது, இந்த போரை நிறுத்தி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, உலக அளவில் பொருளாதாரத்தை பாதுகாக்கணுங்கிற வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் வாய்ஸ் இருக்குல்ல. போரை நிறுத்துங்க, நீங்கள் அமெரிக்காவை கூட கண்டிக்க வேணாம், ட்ரம்ப்பை கண்டிக்க வேணாம், உங்களால் அது முடியுமான்னு தெரியல, ஆனால் போரை நிறுத்துங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த நிலைப்பாடு கூட எடுக்க முடியாத இடத்தில் இந்தியா இருப்பது தான் இன்னைக்கு இந்தியா டிப்ளமசியில் சந்தித்து இருக்கக்கூடிய பின்னடைவு. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. நாங்கள் போரை தங்கள் ஆதிக்கத்துக்காக நடத்துகிற அமெரிக்காவின் பக்கம் இருக்கிறோம், இஸ்ரேலின் பக்கம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட். அப்போ அந்த ஸ்டாண்ட்னால யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்திய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த போரில் வளைகுடா நாடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு, அது ஏற்கனவே பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈராக். அந்த ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது ஷியாஸ் அல் சுதானி பார்த்தோம்னா அவர் வந்து அமெரிக்காவுக்கு சொல்கிறார், அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய மார்க் ரூபியோ அவருக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈராக்கை வந்து உங்களோட பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கோ அல்லது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளையோ அட்டாக் பண்ணுறதுக்கு உங்கள் பேஸாக யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஈராக்கினுடைய ஏர் ஸ்பேஸையோ அல்லது டெரிட்டரியையோ அல்லது கடல் பரப்பையோ இந்த மிலிட்ரி ஆக்ஷனுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதே மாதிரி இப்போ உங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டையில் ஈராக்கை உள்ளே இழுத்துட்டு வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கூட நம்ம ஜி எடுக்கிறதுக்கு தயங்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு நடுவில் நடக்கிற போரில் எங்களை வந்து நீங்கள் பாதிப்படைய வைத்து விடாதீர்கள் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுக்கு கூட இன்னும் நகரல. இதுக்கு முன்னாடி நடந்த பெரிய அளவிலான பெரிய போர்களில் இந்தியா எந்த நிலைப்பாடையும் எடுக்காம தான் இருந்திருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர், அதுலேயும் இந்தியா எந்த நிலைப்பாடும் எடுக்காம தான் இருந்திருக்குது. காசாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அதுலேயும் எந்த நிலைப்பாடும் எடுக்காம தான் இருந்திருக்குது. ஆனால் இந்த ஈரான் மீதான போரில் மட்டும் இந்தியா நம்ம ஜி ஒரு நிலைப்பாடை எடுத்து விட்டார். அப்போ 2 விளைவுகளுக்குள்ள இந்தியாவினுடைய மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, உலக அளவிலான கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம். 2வது, இந்தியாவுக்கு நின்று போயிருக்கக்கூடிய அந்த எண்ணெயினுடைய இறக்குமதி. அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதா அறிவிச்சிருக்கக்கூடிய எண்ணெயின் மூலமாகவோ அல்லது மற்ற நாடுகளிலிருந்து வாங்குவதா அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த எல்பிஜியின் மூலமாகவோ இந்தியாவினுடைய முழு தேவையையும் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா எகிப்துலலாம் வந்து 30% அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபியூவல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏற்றப்பட்டிருக்கு. இந்தியாவில் இன்னும் ஃபியூவல் ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்பிஜி ப்ரைஸ் மட்டும் ஏற்றிருக்கிறாங்க, ஃபியூவல் ப்ரைஸ் பெட்ரோல் டீசல் விலை இன்னும் ஏற்றாமல் இருக்கிறாங்க. ஆனால் விரைவில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா உலக அளவிலான மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் தொடர்ச்சியாக நடக்கும்போது $150 தாண்டி கச்சா எண்ணெயினுடைய விலை போகும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் எண்ணெய் பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ எண்ணெய் விலை
விலை அதிகரித்தா என்ன, இந்தியாவில் பெட்ரோல் விலையை குறைக்காமல் இருக்க முடியுமா, அரசாங்கம் அந்த சுமையை ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இது வரைக்கும் அப்படி நடந்ததாக தெரியல. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தோம்னா கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த போது பார்த்தோம்னா அதுக்காக விலை குறையுதேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக குறைக்கப்படலை. ஆனால் கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது மட்டும் விலை ஏற்றப்பட்டுட்டு வந்திருக்குது. இதுதான் இந்தியாவில் கடந்த காலங்களில் நடந்து வந்திருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குது. அதனால இந்த முறை விலை ஏறும்போது பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் கடந்த 12 ஆண்டுகால நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி கண்ணு கட்டின தூரத்துக்கு தெரியல. சரி, இந்த போர் நிற்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் இன்றைக்கும் பார்த்தோம்னா காலையில் ஈரானை நாங்கள் விட மாட்டோம், முழுசாக அழிப்போம், எதிரியே இல்லாதவாறு அழிப்போம், நாங்கள் இது கற்பனை கேட்ட முடியாத பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு திருப்பி அவர் மிரட்டல் தோணியில் தான் அவருடைய வேலையை அவர் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இடையில நெகோசியேஷனுக்கு போய் நிறுத்தக்கூடிய இடத்திலும் அந்த டிப்ளமசியை செய்யக்கூடிய இடத்திலும் எந்த நாடுகளும் இருப்பதாக தெரியல. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தரப்புல இருந்து அவங்களுடைய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அர்காச்சி ஒரு செய்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இப்போ நடக்கிற வார் அப்படிங்கிறது எங்களோட வார் கிடையாது, திஸ் இஸ் நாட் அவர் சாய்ஸ், இந்த வார் எங்கள் மீது திணிக்கப்பட்ட வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேட்டியில் இன்னும் சில தகவல்களை அவங்க சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்கன்னா, அவங்க எங்களை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு 2-3 நாளில் முடிச்சிடலாம், அதுக்குள்ளே ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கே கொண்டு வந்துடலாம், நமக்கு தேவையான ஒரு ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க தோற்று போயிருக்கிறாங்க. இப்போது இந்த 10 நாளுக்கு பிறகு பார்த்தோம்னா அவங்க எய்ம்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணெய் தட்டுப்பாடு, குறிப்பாக ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாடு குறித்தான கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறது எங்களுடைய ஃபால்ட்டு கிடையாது, இந்த போரை எங்கள் மீது திணிச்சாங்க, அவங்க தான் எங்கள் மேலே அட்டாக் ஆரம்பித்தாங்க, அவங்க தான் எங்களை தொடர்ச்சியாக தாக்குனாங்க. ஸோ இந்த ரீஜியனை இன்செக்யூராக மாற்றினதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் அப்படின்னு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நாங்கள் வார கண்டினியூ பண்ணல, நாங்கள் எங்களை தற்காத்து கொள்கிற வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ நாங்கள் செய்கிறது அப்படிங்கிறது செல்ஃப் டிஃபென்ஸ், இது கம்ப்ளீட்லி லெஜிட்டிமேட் ஆனது. அதே மாதிரி யுஎஸ் எங்களை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கிறோம். யுஎஸ் எங்களை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா நாங்கள் யுஎஸோடைய வான்வெளி பரப்புக்கு போய் அங்கே போய் தாக்க முடியாது, எங்களால் அவ்வளோ இதில் இல்லை. ஆனால் யுஎஸ் இங்கே வச்சிருக்கக்கூடிய படைத்தளங்கள் பேஸ், அவங்களோட பேசஸ் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பேசஸை நாங்கள் தாக்குவோம், அவங்களுடைய சொத்துக்களை தாக்குவோம், அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸை தாக்குவோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வார் அப்படிங்கிறது இந்த ஹோல் ரீஜியனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் இந்த வாரில் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ். இந்த கான்சிக்வன்சஸுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நாங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது ஈரான் தரப்புலேருந்து அவங்க முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர் இன்னும் சில காலங்களுக்கு தொடரும் போது அதனால் ஏற்படக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வாக இருக்கலாம், எரிபொருள் விலை உயர்வாக இருக்கலாம், எரிபொருள் தட்டுப்பாடாக இருக்கலாம், இதனால் ஏற்படுற விளைவுகள்லேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம அரசுக்கிட்ட எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பதட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு சடன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மக்களை ஒரு முன்னெச்சரிக்கை படுத்தி தயார் நிலையில் வைக்காமல் திடீர் அறிவிப்புகள் எப்பயுமே மக்களை பதட்டத்தில் தள்ளும். நீங்கள் சொல்கிற மாதிரி வதந்திகள் மட்டுமே பதட்டத்துக்கு உள்ளாக்காது, உண்மையை மறைத்து வச்சிருந்து சொல்லாமல் வச்சிருந்து அதை இல்லை சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் பர்ஸ்ட் ஆக்கி விடுறது அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட பெரிய பதட்டத்தை உருவாக்கும். அதனால் அரசாங்கத்தின் முன்னாடி மிகப்பெரிய கிரைசிஸ் இருக்குது, அதை எதிர்கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. ஸோ இந்த இடத்தில் மக்களும் சரி அரசாங்கமும் சரி மிகவும் பொறுப்போடு நடந்துக்கிட்டு இந்த கிரைசிஸ்லேருந்து மக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய முக்கியமான வேலை இருக்குது. இது என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க போகிறது அப்படிங்கிறது, இந்த போர் எந்த திசையில் போகிறது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.